என்னோட மானசீக குரு ஓகே. எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா. எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து இவங்களோட சாங்ஸ் எல்லாம் கேட்டுதான். வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்பட இல்லையடி. எனக்கு அவரை பார்த்த உடனே எதுவுமே பேசவே தோணுது. என் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்னை பார்த்துட்டு ஏம்மா சொல்லு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லாங்க. உனக்காக பிறந்தேனே எனதழகா. எந்த ஒரு மியூசிக்குமே நம்ம லைவா கேட்கும் போதுதான் அதோட அந்த உயிரோட்டம் நமக்கு கிடைக்கும். அதோட நம்ம கனெக்ட் ஆகும். பார்த்த நிலைகள் நீ பார்த்த நொடிகள் அவங்க கிட்ட அவங்க பாடினதை பற்றி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும் போதே எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறேன். நமக்கு ஒரு மென்டர் ஒரு மாதிரி டீச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் இவங்கள மாதிரி ஒரு மென்டர் நம்மளுக்கு கிடைச்சாங்கன்னா வந்துட்டு வாழ்க்கையில் கோல் அப்படிங்கிறது ஈஸியாகவே கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டர் தான். ஸோ சிங்கிங்கில் ஆகட்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் இவங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட தான் நம்ம இருக்கோம். ஸோ பிளேபேக் சிங்கர் சாந்தி மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம். நாங்கள் கொஞ்ச நாளாக நாங்கள் நோட் பண்ண விஷயங்கள்னா அந்த டைம் வந்து சிங்கர்ஸ்க்கு எல்லாமே வந்து ரிலிக்கு வந்து எழுதி கொடுக்கறதுக்கு வந்து ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ வர சாங் ஆகட்டும் ஆல்பமாக இருக்கட்டும் அவங்களே கைப்பட எழுதி அவங்களே பாட்டு பாடுறது மியூசிக் பாடுறதா இருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இப்போ இருக்கிற நேரத்தில் எந்த மாதிரி சிங்கர்ஸ் வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்குவாங்க? இப்போ அபி சாய் அமைக்காருன்னா அவரே மியூசிக் போட்டு அவரே லிரிக் எழுதி அவரே வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அது வந்து ஈஸியாக தெரியும். இப்போ முன்னாடி நீங்களாம் ஒர்க் பண்ணும்போது வேற ஒருத்தவங்க எழுதின ரைட்டிங் ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ முன்னாடி ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு எப்படி மியூசிக் பண்ணுங்கிறத உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். மூவின்னு எடுத்துக்கிட்டா ஏதோ ஒரு சாங் எடுத்தாலுமே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான லிரிக்ஸை தான் வந்து லிரிசிஸ்டே எழுதுவாங்க. ஸோ அப்படி தான் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஓனாக அவங்களே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுடைய திறமை. எல்லாரும் பண்ணுவாங்களான்னா அது முடியாது. சிலரால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லிரிக்ஸ் இருக்குது அப்படின்னா யாருனாலும் எழுதலாம். ஓகே. ஸோ நிறையா ரவுண்டு வரும் மேம். இந்த சிங்கர் இந்த எபிசோடு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஜேனர் வரும். உங்களுக்கு சரிகமபால எனக்கு எல்லா எபிசோட்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கும். ஏதோ ஒரு கான்செப்ட் இல்லை மியூசிக் டைரக்டரோட இதாக இருக்கலாம், இல்லை பக்தி ரவுண்டாக இருக்கலாம், வாட் எவர் ஏதோ ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா எனக்கு 2 ரவுண்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பக்தி ரவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸை வந்து லெஜெண்ட்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ரவுண்டு. ஓகே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம். ஸோ அந்த 2 ரவுண்ட்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாயிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் வரும். கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லைவா கேட்கறோம் போது நானும் அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். மொமெண்டா இருக்கும். ஓகே மேம். ஸோ இந்த லைவா நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களும் சொல்றீங்க. லைவா கேட்கும்போது ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தானா வரும்ல அடுத்தடுத்த சாங் அப்படிங்கும்போது. ஏன்னா நாங்க டிவியில பார்க்கும்போது கட் பண்ணி இன்டர்வல் அடுத்த சாங் அப்படி வரும்போது எங்களுக்கு அது வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைவா அது நடக்கும்போது உங்களுக்கு அது பார்க்கும்போது அவங்க பாடும்போது உங்களுக்கு ஒரு சிங்கரா எப்படி மேம் அந்த மூமெண்ட் இருக்கும்? அதுதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. லைவ் ஷோஸ் பண்ணும்போதே அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு பாருங்க, அது பயங்கரமான வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். அதே தான் இந்த ஷூட்லயும் நம்ம பார்ப்போம். எந்த ஒரு மியூசிக்குமே நம்ம லைவா கேட்கும் போது தான் அதோட அந்த உயிரோட்டம் நமக்கு கிடைக்கும். அதோட நம்ம கனெக்ட் ஆகும். ஸோ அந்த லைவை கேட்கும் போது எங்கெங்கயோ அப்படியே நமக்கு போகும். அந்த அந்த சீன் போகும். அந்த மியூசிக் டைரக்டர் எப்படிலாம் இது அந்த மியூசிக்கை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தோணும். அந்த லிரிசிஸ்ட் எப்படி எழுதியிருப்பாரு, எப்படி இப்படிலாம் லிரிக் எழுதியிருக்காங்க, இதுக்கு இவ்வளோ அழகாக டியூன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அது அந்த லைவ் கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகும். அந்த 2 ரவுண்ட்லாம் நினைச்சாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உண்மையிலே. ஓகே மேம். ஸோ நிறைய பேர் உங்க கூட ஒர்க் பண்றாங்க, நிறைய சிங்கர்ஸ், நிறைய ஜூலிஸ், நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்க கூட க்ளோஸா ஒருத்தவங்க இருப்பாங்களே, அப்படி யாராங்க இருக்காங்களா சரிகம பட்ஜெட்ல?
க்ளோஸா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரோடையும் நான் வந்து அடாப்ட் ஆயிடுவேன். ஸோ எல்லாருக்கும் என்னையும் பிடிக்கும். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும். ஓகே. க்ளோஸ்ன்னு அப்படிலாம் இல்ல. எல்லாருமே எனக்கு க்ளோஸ் தான். நாங்க வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாரி, எனக்கு இந்த 2 லெஜண்ட்ஸ் அதுவும் பக்தி வந்து ரொம்ப பிடிக்கும்னீங்க. ஸோ நான் நெறைய லெஜண்ட்ஸோட பேர் சொல்றேன். அவங்ககிட்டருந்து எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரைட் சாங் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் இப்ப பேசலாம் மேம். 1, 2 சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபேவரைட் இப்ப எஸ்பி சார்னா நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும். எனக்கெல்லாம் ஆமா. வந்து ஐயோ! என் உயிர் அவரு. அப்படி இருக்கும். ஸோ அது அவர்கிட்ட இருந்து ஒரு பாட்டு உங்களுக்கு ஃபேவரைட்டா இருக்கும்ல. ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு நம்ம லெஜண்ட் சிங்கர்ஸோட நேம்லாம் நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ அவங்களோட ஃபேவரைட் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபேவரைட் இருக்குல்ல, அத சொல்லுங்க மேம். முடிஞ்சா பாடி கூட காட்டுங்க மேம். ஓகே அது வேணா போய்க்கலாம் மேம். ஸோ மேம் இப்ப வந்து நம்ம சிங்கிங்ஸ் எல்லாருமே பத்தி பேசிட்டோம். சிங்கர்ஸ பத்தி பேசிட்டோம். உங்கள பத்தி கேட்டுட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவோட சிங்கர்ஸ் நேம்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அவங்க கூட அவங்களோட ஃபேவரைட் சாங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் நெறைய பாட்டு பிடிக்கும். அவங்க கிட்ட உங்களுக்கு புடிச்ச பாட்ட பத்தி தான் இப்ப நீங்க பாடப் போறீங்க. அத நாங்க கேட்க போறோம் மேம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அ ஓஜி சிங்கர பத்தி நாங்க கேட்கிறோம். எஸ்பிபி சார். நெனச்சேன். ஓஜி சிங்கர் அப்படின்னா என்னோட மானசீக குரு ஓகே. எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா. எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து இவங்களோட சாங்ஸ் எல்லாம் கேட்டு தான். ஸோ அவரோட பாடுறதுக்கு ஒரே ஒரு சமயம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் வேற அவரோட பாடினா அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். இந்த நிமிஷம் வரைக்குமே நான் அதை வச்சு செரிஷ் பண்ற ஒரு விஷயம். ஓகே. ஸோ லெஜண்ட் மேம் அவருக்கு. ஏன்னா, அவர்கிட்ட அவர பார்க்கறதுக்காகட்டும், அவர்கிட்ட ஒரு லைன் கேட்கறதுக்காகட்டும் ஏதாவது ஏங்கிட்டு இருப்போம். ஸோ அவரு அவரு எங்களுக்கு வந்துட்டு ஆ இன் அவரு இப்ப வரைக்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு யாருக்குமே ஃபீல் ஃபீல் இல்ல. கிடையாது. ஏன்னா, அவரோட பாட்டுகள் வந்து அவரோட வாய்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும்போது, அவர் இருக்காருப்பா அப்படிதான் அவர் இருக்கு இன்னும் எங்களுக்கு. உயிரோடு தான் இருக்காரு. அப்படிதான் இருக்கு. ஸோ அவர் வந்து ஓஜி சிங்கர்லாம் இல்ல. லெஜண்டுக்கு மேல அதுக்கும் லெஜண்ட் மேல. மேல அப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அவரு கூட அந்த ஒரு சாங் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு சொன்னீங்க. அப்ப அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு அவர பார்த்த உடனே எதுவுமே பேசவே தோணல. என் கண்ணெல்லாம் கலங்கி, கண்ல தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவரு என்ன பார்த்துட்டு, "ஏம்மா சொல்லு, எனக்கு புரியுது" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் கூட நான் பாடின சாங் வந்து "சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி" தான். அதுக்கப்புறம் அவர் கூட பாடுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் அந்த அந்த மொமெண்ட் என் லைஃப் லாங் நான் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஓகே. ஸோ இன்னைக்கு அவருக்காக நான் அந்த பாட்டை பாடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா மேம். பாடுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. மேம் எனக்கு ஒரு மாரி இப்படி இருக்கு மேம். அந்த அந்த மாரி ஒரு மூமெண்ட் இருக்கு மேம். ஸோ Thank you. சூப்பர் மேம். எனக்கு அந்த பாட்டு வேற என்னோட ஃபேவரைட் சாங்ல ஒரு லிஸ்ட் மேம். எனக்கு ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதிலுக்கு அவர் என்னோட பாடும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு அடுத்த லைன் பாடவே முடியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுச்சு. ஆனா பாடின்னு வச்சுக்கோங்க. அந்த மொமெண்ட் இப்போ வரைக்கும் என்னால மறக்கவே முடியல எனக்கு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வார்த்தைகளே இல்ல. நீங்க பாடும்போதே வந்துட்டு எனக்கு அந்த பாட்ட கேட்கும்போது என் கண்ணெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாரி கலங்குது. ஸோ அந்த மாரி ஒரு லெஜண்ட் மேம் அவரு. That's because only எஸ்பிபி அப்பா அண்ட் ஜானகி அம்மா, ராஜா சார். கண்டிப்பா. இது கிரெடிட்ஸ் கோஸ் டு தெம் ஒன்லி. அது யார் பாடினாலும் அவங்களுக்கு தான் போய் சேரும். கண்டிப்பா, கண்டிப்பா மேம். ஸோ இந்த லிஸ்ட்ல எங்களுக்கு இப்ப வரைக்கும் ஃபேவரட்டா இருக்கிற 2K வரைக்கும் இருக்கிற ஒரு ஆள பத்தி கேட்க போறோம். உன்னிகிருஷ்ணன் சார். உன்னிகிருஷ்ணன் சார். அவரோட வாய்ஸே ரொம்ப வந்து யூனிக்கான ஆமா ஒரு மேம். வாய்ஸ். ரொம்ப அருமையா பாடக்கூடிய ஒரு பயங்கர டேலண்டடான ஒரு சிங்கர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு அவர் பாடின பாட்டு வந்து என்னவளே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். அது வேணும் ஒரு ஃபியூ டைம்ஸ். வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்பட இல்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருடுதடி. வாவ்! சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஸோ லெஜெண்ட் எல்லாம் தாண்டி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உங்களுக்கு ஃபேவரைட்னே சொல்லலாம்.
சரண் சார் ஷரன்ஸ் கியூட்டி பை பியூட்டி பைன்னு சொல்லுவேன். வெரி ஜோயல். ரொம்ப ரொம்ப எல்லார்கிட்டயும் ஜாலியா பழகக்கூடிய ஒரு நல்ல பர்சன். ஸோ எஸ்பிபி அப்பாவுக்கு அப்புறம் வந்துட்டு அவரை நான் வந்து சரண் சார் மூலமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு சிங்கர். எனக்கு அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவோட ரிசம்பிள்ஸ் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லலாம். ஸோ அவரோட சாங் வந்து எனக்காக பிறந்த அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணையார் பத்மினி. ஸோ அதை நான் கண்டிப்பா. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. சூப்பர் மேம். வாவ். தேங்க்யூ. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நம்ம தளபதி வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு மியூசிக்கல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அவரை பத்தி தான் கண்டிப்பா மேம். ஸோ அவரை பத்தி சொல்லுங்க மேம். அவரு கூட ரெக்கார்ட் பண்றக்கோ லைக் அவரு கூட பாடுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு? அவர் கூட ஒர்க் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா ஹோப்ஃபுல்லி கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இதுக்கப்புறம். ஸோ அவரோட மியூசிக் அது ட்ரெண்டே கொஞ்சம் மாற்றின ஒரு பர்சன். ஸோ அவரோட சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஜோஷாக இருக்கும். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மெலோடிஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்த்த வழிகள் பாடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிறைய மெலடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டியூன் ரொம்ப ரொம்ப அடாப்டிவாக இருந்துச்சு. ஸோ அது கேட்கும்போதே புதுசாக ஒரு விஷயம். ஸோ நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா. தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேரு கூட நீங்க ஒர்க் பண்ணதோட நிறைய பேரு கூட க்ளோஸான பீப்புள்ஸ் பத்தி நான் கேட்டே ஆகணும். ஸோ நீங்க சித்ராம்மா கூடயும் ஒர்க் லைக் சித்ராம்மா கூட கம்யூனிகேஷன் நிறையா க்ளோஸான பீப்புள்ல அவங்களும் உங்களுக்கு ஒரு ஆள் தான். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது, ஸோ அவங்க கூட இந்த ஜேர்னிலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சித்ரா அம்மா கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் அவங்க மீட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவங்கக்கிட்ட அவங்க பாடினதை பற்றி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போதே எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த இந்த லெவல் ஆஃப் ஒரு விஷயத்துக்கு அவங்க வராங்க அப்படின்னும்போது அவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம். ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு நிறையா சாங் இப்போ எங்களுக்காக பாடினீங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட்ல ஒரு சாங் வந்து எங்க மனசுக்குள்ள இருந்து ஓடிட்டே இருக்கு மேம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த நீலோத்தி சாங் மேம். அந்த சாங் எங்களுக்காக நீங்க பாடியே ஆகணும். சரி, ஏன்னா மைண்ட்ல வந்து நீலோத்தி எப்பட்றா அப்படின்னு தான் இருக்கு. இப்போ வரைக்குமே எந்த ட்ரெண்டான சாங் வந்தாலும் நீலோத்தி வந்து அடிச்சுக்கவே முடியல அப்படின்னு தான் இருக்கு. அந்த சாங் பாடி காட்டுங்க மேம் எங்களுக்காக. பக்கத்துன நானும் நெஞ்சின் வலியாத்திக்க நீந்து கிட்ட சாமி கிட்ட எஞ்சாமிய பார்த்து